அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது மனித பிறப்பில் இறைவனுடைய படைப்பு மனிதர்களையும் தெய்வாம்சமாக படைத்திருக்கிறார். மனிதர்களையும் தெய்வாம்சமாக படைத்திருக்கிறார். அந்த விதத்துல சில குறிப்பிட்ட கிரகங்கள் ஜோதிடத்துல அந்த அமைப்புல உள்ளவங்ககிட்ட நம்ம சில விஷயங்களை ஆத்மார்த்தமாக வாங்கலாம். ஆத்மார்த்தமாக அதுல ஒரு சில கருத்துக்களை சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்றேன். பணமே என்ன சொன்னா ஒரு பொருளாதார கஷ்டம் இருக்கு, பொருளாதார கஷ்டம் இருக்கு. அப்ப ஜோதிடத்துல எந்த கிரக சாரத்துல வாங்கினாலும் கண்டிப்பாக அதுல ஒரு பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், இல்லாம இருக்கு. எந்த உங்க ரெண்டு கூடையவர் எந்த சாரம் வேணாலும் வாங்கியிருக்கட்டும், நீங்க ரெண்டு கூடையவர் இயக்காம இருக்க போறீங்க. ரெண்டாம் இடத்திற்குரிய கிரகம் நின்ற நட்சத்திரத்துல இயக்கினாலும் அதில் யோகமும் சில நேரங்களில் வந்துடும். சில நேரங்களில் நம்ம விரக்தியாத்தம் இன்னைக்கு நம்ம கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணி வந்தோம், ஆனால் நமக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் ஜோதிட விதிகளில் ஒரே ஒரு கிரகத்தோடைய நட்சத்திரம் இருக்கு, ஒரே கிரகம் இருக்கு, ஒரே கிரகம். அந்த கிரகம் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த கிரக நபரை நீங்கள் பழக்கம் பிடித்து வைத்துக் கொண்டால் அந்த நபரிடம் இல்லாத நேரத்தில் ரொம்ப டைட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு 100 ரூபாயை அந்த நபரிடம் கொடுத்து எனக்கு 100 ரூபாய்க்கு சில்லறை கொடு, இல்லை 500 ரூபாய்க்கு நீ என்ன சொன்னா 100 ரூபா தாளா கொடு, இல்லைன்னா எனக்கு என்ன சொன்னா ஒரு 10 ரூபானாலும் சில்லறை கொடுன்னு வாங்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு கிரகம் இருக்கு. இது அடிப்படை காலத்துல என்ன சொன்னா எல்லா மனிதனுக்குமே டைட் வரத்தான் செய்யும். அந்த டைட்டை போக்கக்கூடிய சக்தி எந்த கிரகத்திற்கு உண்டு என்று சொன்னால் நவகிரகங்களுக்கு அல்ல, மாந்திக்கு தான் உண்டு. மாந்திக்கு உயிர்காரகத்தை எடுத்துருவான், அது உண்மை. அந்த உயிர்காரகத்தை எடுத்துருவான். இது அனுபவத்துல மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எங்கே போய் என்ன சொல்றான்னா மூல திரிகோணம் ஆகிறதோ அந்த இடம் சோழி முடிஞ்சது. இதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அப்ப நாம் இப்ப நமக்கு என்ன சொன்னா ஒரு டைட்டான காலம், நீங்கள் மறக்க கூடாத ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திர நபர் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், உங்க வீட்டில் அது குழந்தையாக பிறந்திருக்கலாம். அந்த நபருடைய கையில் நீங்கள் பணம் வாங்கினீர்கள் என்று சொன்னால் அந்த தடங்கல்கள் நீங்கிரும். மாந்தி நின்ற நட்சத்திரமே அது. அதனாலதான் மாந்தி நின்ற நட்சத்திரம் பொருளை அள்ளி கொடுக்கும், பொருளை கண்டிப்பா அள்ளி கொடுக்கும். ஆனால் உயிரை மட்டும் அது காலி பண்ணும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது உண்மையா என்று சொன்னால் உண்மையே. அப்ப அந்த ஒரு டைட்னஸை போக்கக்கூடிய சக்தி மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டு. அதனால் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான மரம் இருக்கும் இல்லையா, அதோடைய விருட்சம், அதுக்கு நீங்க தண்ணி ஊற்றி பாருங்க. கண்டிப்பாக என்ன சொல்றான்னா இது எங்கேயாவது நம்ம நட்டு வளர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அது எங்காவது என்ன சொன்னா 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான அந்த மரங்களை நீங்கள் உங்களுடைய மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான மரத்தை கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது ஆபத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. இதுல நீங்க பரிசுத்து வேணாலும் தாராளமா பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்ப அதுக்கு அவ்வளவு பவர் உண்டு.
ஏன்னா இதை வந்து என்னுடைய குருநாதர் சொல்வார். அவருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, அசுவதியில மாந்தி. அசுவதியில மாந்தி அப்படின்னோடனே அவர் வீட்டில் வந்து மூத்த பிள்ளை அசுவதி. இல்லாத டயத்தில் அந்த பிள்ளைகிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, ₹1 உன் கையால் குடும்பம் வாங்குவார். வாங்கின பிறகு ரோலிங் ஆயிரும். இது அவர் எனக்கு சொன்னது. நான் அந்த மாதிரி ஒரு தடுமாற்றமான காலங்கள் வந்து ஜோதிடம் படித்த காலத்தில் இருந்தது. கொஞ்சம் வந்து பக்குவமாகி கொஞ்சம் அதில் வந்து பிரில்லியண்டா வந்த பிறகு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்று வரை வராது. அப்படி வரவேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது என்று சொன்னால் வராமல் இருக்காது, வரும். ஆனால் எங்கள் தோட்டத்தில் வந்து அதுக்குண்டான மரம் இருக்கு. போய் வந்து ஒரு பாட்டில் தண்ணி வந்து என்ன சொல்லலாம்னா நீட்டாக ஊற்றிட்டு அன்னைக்கு காசு வந்துடும். ஏன்னா அதுக்கு உயிர்ப்பு சக்தியை நம்ம கொடுக்குறோம். அப்போ அது வந்துடும். இதெல்லாம் ஜோதிடத்தில் உண்மையா என்று ஜோதிடத்தில் 100% உண்மை. அப்ப மாந்தி நின்ற நட்சத்திரம் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு காசை கொடுக்கக்கூடிய சக்தி உடையது. மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான பொருளை, அதற்குண்டான ஆதிபத்தியமுடைய அமைப்பை நீங்கள் தொழிலாக செய்தீர்கள் என்று சொன்னால், ஒருத்தருக்கு வந்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் மாந்தி இருக்கு, ஏழை தேங்காய் வியாபாரம் பாருடா, இல்லைன்னா இளநீ வியாபாரம் வந்து என்ன சொன்னா ஹோல்சேலா பண்ணு அப்படின்னா, எல்லாருமே வந்து என்ன சொன்னா ஜோதிடத்துல வந்து என்ன சொன்னா அல்வா கணக்கா கிடைக்கணும். நீங்க அல்வா கணக்கா கிடைக்கணும் ஜோதிடத்துக்கே வராதிங்க. ஜோதிடம் வந்து அவளை இலகுவானது அல்ல. ஜோதிடத்தில் வந்து பொறுமை இருந்தால் சாதிக்கலாம். பொறுமை இல்லை என்று சொன்னால் நீங்கள் சாதிக்கவே முடியாது. அப்ப உங்கள் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான நபரை அவருக்கு தெரியாமல் அவரிடம், அவருக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு மாந்தி இந்த நட்சத்திரத்தில் இருக்கு, நீ இந்த நட்சத்திரம், அதனால நீ காசு கொடுத்தா அவனுக்கு கெட்வைட் வந்துடும். நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா அதை வந்து சொல்லக்கூடாது. சொல்லாமல் வந்து என்ன சொல்லலாம்னா அதை ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு வந்து என்ன சொன்னா ஒரு ₹500 சில்லறை கொடுன்னு வாங்கினா, இல்லை நான் வந்து என்ன சொல்லணும் எனக்கு ஒரு ₹500 கடன் கொடு, 2 நாள் கழிச்சு தந்துடுறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அப்ப மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு தான் அன்றைய காலகட்டத்தில் வந்து பழைய ஜோதிட கட்டங்களை நீங்கள் பார்க்கும்போது திரவியக்காரன் என்று மாந்திக்குத்தான் பட்டம் கொடுத்தானே தவிர வேற எதுக்கும் பட்டம் கொடுக்கல. அது ஆதி காலத்துல உள்ளது. அதை வந்து நீங்கள் மறந்து விடாதீர்கள், காலத்திற்கும் மறந்து விடாதீர்கள். மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான ஒரு நண்பரோ நண்பியோ வைத்துக் கொள்ளுங்கள். தப்பாக வைத்துக் கொள்ளாதீர்கள், நல்லதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அக்காதங்கை உறவு, அண்ணன் தம்பி உறவு, மாமன் மச்சான் உறவோடு வைத்து பழகினீர்கள் என்று சொன்னார். அவர்களிடம் ஒரு வார்த்தை நல்லா இருப்பீங்க, காசு பணம் பொருள மாட்டேங்கி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் பொருள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க வாயிலிருந்து வந்து ஆத்மார்த்தமாக வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு பரம் பொருள். இது பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. இது ஒரு கண்டென்ஸ் பார்த்துடு. இது ஒரு முடிஞ்சா அதுக்கு அடுத்துக்கு லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் யாருடைய லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறானோ அவர்கள் கையால் தானியம், அரிசி, எனிஒன் வாங்கி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதாவது வந்து அரிசி ஏதாவது வந்து நவதானியங்களில் ஒன்று வாங்கி வந்தேன்னா அவங்க ஆத்மார்த்தமா சொல்லணும். அவங்க வீட்டில் வந்து தானியங்கள், உணவு பஞ்சம் வராமல் இருக்கணும். வீட்டுக்கு வந்து உணவு பஞ்சம் வரக்கூடாது. அப்படி ஒரு தரத்திரம் எந்த மனிதனுக்கு இருக்காது. நம்ம இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம நல்லா இருக்கோங்கிறதுக்காக எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்றும் நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரி தானியம், அரிசி, பருப்பு இல்லாத வீடுகள் இன்றும் இருக்கிறது. அந்த மாதிரி பாமர மக்கள் எதுவும் இந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் லக்கணத்திற்கு 3இல் வளர்பிறை சந்திரன் இருக்கின்ற நபரிடம் ஆத்மார்த்தமாக ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்கி கொடுங்க,
அப்படின்னு நீங்க தாராளமா கேட்கலாம். அவர் ஆத்மார்த்தமாக வாங்கி கொடுத்த அந்த அரிசியை நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து கொஞ்சம் வச்சுட்டு மீதி பொங்கிட்டு அதன் மேல் வந்து நீங்கள் அடிக்கடி அந்த அரிசியை வாங்கி போட போட அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா தானியங்கள் சாஸ்திரப்படி வந்து என்ன சொன்னான்னா குறையாது. இதுவும் ஒரு அற்புதமான முறை. அதற்கடுத்து லக்கணத்திற்கு 3 சுக்கிரன் இருக்கின்றவர்கள், லக்கணத்திற்கு 3 குரு இருக்கின்றவர்கள், இவர்கள் மகாலட்சுமி யோகத்தை உடையவர்கள். அந்த கிரகம் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறான் ஆட்சியாவது அல்லாது உச்சமாவது பெற்றுக்கிறோம்னா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லக்கணங்கள்ல தானே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மகர லக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்லலாம்னா சுக்கிரன் உச்சமாகும், 3ஆம் இடத்துல உச்சமாகும், அப்படி கிடைக்கணும். அதே சமயத்துல என்ன சொல்லலாம்னா வந்து ரிஷப லக்கணத்துல போய் பிறந்தவருக்கு 3ல குரு உச்சமாகணும். அப்படியெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஷார்ட்கட்டான வழி, லக்கணத்திற்கு 3 சுக்கிரன் இருக்கின்றவனிடமோ லக்கணத்திற்கு 3 வந்து குரு இருக்கின்றவனிடமோ காசு பணம் வாங்கினீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வார்த்தைகள் வந்து நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, காசு பணம் எல்லாம் வரும், எதுக்கு வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதரவு வார்த்தை உங்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து பொருளாதாரத்தில் நீங்கள் மேன்மையாகுவீர்கள். இந்த மாதிரி நபர்கள் வந்து தெய்வ கடாட்சம் உடையவர்கள். தெய்வ கடாட்சம் அவர்களுக்கு இயற்கையாகவே வந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக உண்டு. அப்ப அதை நம்ம வந்து தெரிஞ்சு பயன்படுத்திக்கிடணும். லக்னத்துக்கு 3 சந்திரன், லக்னத்திற்கு 3 வந்து என்ன சொல்றோம் குரு அல்லது சுக்கிரன் இருக்கின்றவர்கள், லக்னத்திற்கு 3 சந்திரன் இருப்பவர்கள் தானிய யோகம் உடையவர்கள், லக்கணத்திற்கு 3 தேவகுருவோ அசுரகுருவோ இருப்பவர்கள் வந்து என்ன சொல்றான்னா செல்வமும் செல்வாக்கும் உடையவர்கள், செல்வமும் செல்வாக்கும் உடையவர்கள். அவர்களிடம் காசு வாங்கினால் கண்டிப்பாக என்ன சொல்றானா வலிமையாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அதே மாதிரி எந்த ஒரு மனிதன் ரிஷப லக்கணமோ எந்த ஒரு மனிதன் வந்து துலா லக்கணமோ இந்த 2 லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவன் போகின்ற கடையில் கூட்டம் இருக்கும். நீங்க எந்த கடைக்கு போனாலும் அந்த கடையில வந்து நீங்க ஒரு 2 நாளைக்கு போய் சும்மானாலும் போங்க, நீங்க வியாபாரம் வாங்க கொஞ்சம் நேரம் நிற்பீங்க, அதுக்குள்ள கூட்டம் வந்துடும். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய நபர்கள் தான் ரிஷப லக்கணத்துக்காரர்களும் துலா லக்கணத்துக்காரர்களும். இவர்கள் உங்களுக்கு கடைக்கு வருகின்ற ஒரு அமைப்பு உங்க கடை அதிர்ஷ்டம், அது உண்மையாவே இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன சொன்ன உண்மைதான், எந்த வித மாற்றம் இல்லை. நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று, சும்மா வந்து என்ன சொன்னா நம்ம சொல்லிடக்கூடாது. அதனால மாந்தி நின்ற நட்சத்திரத்தை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதுல ஒரு நண்பரோ யாரோ வந்து என்ன சொன்னா தேர்ந்தெடுங்கள், தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று சொன்னாங்க. எனக்கெல்லாம் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு நண்பர் இருக்கிறார். அப்படி பேசுறவொன்னே என்ன சார் நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கான், உங்களுக்கு என்ன சார் நீங்களாம் கவலைப்படாதீங்க சார், நல்லா இருப்பீங்க சார் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து என்ன சொன்னா பொருளாதார வலிமையை வந்து கொடுத்து விடும். இப்படி சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லல. அதனால நிறைய விஷயங்கள் ஜோதிடத்துக்குள் இன்னும் கொட்டி குமிந்து கொடுக்கிறது. நம்ம தான் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னா ஒரு வீடியோ 2 வீடியோ தான் போட முடியுது. காரணம் வந்து என்ன சொல்லலாம்னா எல்லாமே பேசி முடிச்சிட்டோம். அப்ப புதுசா வந்து என்ன சொன்னா கொண்டாந்து வந்து என்ன சொன்னா மக்களுக்கு புதிதான விஷயங்களை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நிறைய வந்து என்ன சொன்னா படிக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா இன்னும் அடுத்து வருகின்ற காலத்தில் போராட்டமே இல்லாமல் காலையில் எந்திரித்தோமா நன்றாக வந்து என்ன சொன்னா விளக்கேற்றி சாமி கும்பிட்டு 9 மந்திரம் சொன்னால் 9 மந்திரம் சொன்னால் அது சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இறைவன் இந்த யூடியூப் மூலமாக கொடுக்கிறாரா அல்லது அது நேரம் வந்து வாங்கக்கூடிய சந்தர்ப்பம். ஏன்னா 9 மந்திரங்கள் என்பது என்ன 9 36 வரி வரும். அதை அந்த அளவுக்கு வந்து இதுல வீடியோவில் ஏற்றி நமக்கு சொல்லுவதற்கு நமக்கு அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி தெரியாது.
அதனால அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 9 மந்திரங்களை காலையில் எழுந்தோன்னா அந்த 9 மந்திரத்தை சொல்லி பூ போட்டு சாமியை வணங்கி கொண்டு நித்தமும் வணங்கி கொண்டு வருகின்ற அந்த ஆதிபத்தியம் முழுவதும் எடுக்கப்பட்டு விட்டு எடுத்தாச்சு எடுத்தாச்சு எடுத்தாச்சு. அதை பிரயோகப்படுத்தி பார்த்து விட்டு மக்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கிறது. அது கொடுக்கப்படும். அல்லது நேர்மூலியமாக ஒரு பிரிண்டிங் பேப்பரில் அடித்து வந்தேன்னு சொல்லலாம்னா அது வருகின்ற நம்மளை நேரடியாக பார்க்கின்ற மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று கூறி, நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.